வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண தேன் நிலா கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொட்டும் மழை வெளியே கொட்ட கொட்ட விழித்திருந்தேன். தழுவாத உன் கைகளிலும் தழுவிய உன் நினைவுகளிலும் தொலைந்து போனவளாய். டேனியாவின் சம்மதம் பெற்றவுடன் ஒரு நொடி கூட தாமதிக்க ஆரியன் விரும்பவில்லை. இம்முறை வித்தியாசமாக தன் மனதிற்கினியவளை அணுக வேண்டும் என்றுதான் வந்தான். காதல் அல்லது திருமணம் இரண்டில் ஒன்று என்ற உறுதியுடன் இருந்தவனுக்கு திருமணத்தின் மீது தான் அதிக நோக்கம். தன் அவளின் நிலையை அறிந்து வைத்திருந்தவனாதலால் அவளை தன்னுடன் விரைவில் இணைத்து கொள்ளவே விரும்பினான். மேலும் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னவள் எந்த மனநிலையில் சொன்னாள், அதில் எந்த அளவு உறுதி கொண்டிருந்தாள் என அவனுக்கு தெரியவில்லை. தன் மீதுள்ள அவளின் நேசம் உண்மையானது. அவளின் காதல் மாறாத உறுதி கொண்டது. அதில் துளி ஏனும் சந்தேகம் இல்லை அந்த அன்பு காதலனுக்கு. ஆனால் அவளின் திருமண முடிவின் உறுதி பற்றி ஐயம் கொண்டான். ஆகையால் மிக தீவிரமாகவே செயல்பட்டான். அவளின் விரல்களோடு தன்னதையும் கோர்த்து கொண்டு டேனியாவின் பாட்டி டெய்சி மற்றும் தாத்தா ராஜ்கிரண் முன் ஆஜரானவன் தன்னை பற்றி சொன்னதுடன் தாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருப்பதை பற்றியும் பேசிவிட்டான். டெய்சிக்கு ஆரியனின் வரவு யூகத்தை கொடுத்திருந்தாலும் தடாலென திருமணத்தில் வந்து நிற்பார்கள் இருவரும் என அவர் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அதிர்ச்சியில் சில நொடிகள் உறைந்துதான் போனார். ராஜ்கிரண் அரசல் புரசலாக ஆரியன் டேனியாவை விரும்புவதை அறிந்திருந்தார். அதனால் அவனை பற்றிய குடும்ப விவரங்கள், அவனின் தொழில், பின்புலம் என தெரிந்து வைத்திருந்தார். இருந்தாலும் பேத்தியின் படிப்பு முடியும் முன்பே திருமணமா என்று தயங்கினார். பேத்தி ஆரியனின் கைப்பிடித்த வண்ணம் அமர்ந்திருக்கும் நெருக்கமும், அவளின் விழிகளில் தெரிந்த மயக்கமும், உதடுகளில் உதிர்ந்த அழகிய புன்னகையும் டெய்சியின் கண்களுக்கு தப்பவில்லை. தன் மகள் மீதிருந்த வெறுப்பினால் எங்கே பேத்தி தன் வாழ்வினை சரியாக அமைத்து கொள்ளாமல் போய்விடுவாளோ என உள்ளூர பயந்திருந்தவர் இந்த அரிய சம்பந்தத்தை தெய்வம் அமைத்து கொடுத்திருக்கிறது என நன்றி சொல்லிக் கொண்டார். ராஜ்கிரண் டெய்சி இருவரும் தனியாக சென்று பேசினர். நம்ம மகளால் அவள் வயிற்றில் பிறந்தவள் எத்தனை பாட்டுக்கு ஆளாகி இப்படி அவஸ்தைப்பட்டுட்டு, கல்யாணம்னா வெறுப்பாவே பேசிட்டு கோபப்பட்டுக்கிட்டு என்கிறது தானே பெரும் கவலையா நம்மை படுத்துச்சு. நல்ல வேளையா நித்தம் நித்தம் நான் வச்ச வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்க. ஆமாம் டெய்சி, 22 வயசுல மகள் நம்ம பேத்தியை பெத்து கொடுத்துட்டா. ஆனா அதே வயசுல பேத்தியின் படிப்பும் முடியல. காதல் கல்யாணம் எதிலையும் நாட்டம் இல்லாம குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் என்கிற முடிவில் பிடிவாதமும் அதிகம். நமக்கு பின் என்ன செய்ய போறான்னு மறுகிட்டு இருந்தோம். பட்டப்படிப்புக்கு பிறகாவது தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சிந்திப்பாளான்னு பதக் பதக்குன்னு மனசுல எந்த நேரமும் ஒரு பதைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளுக்கு. அதுக்கெல்லாம் தீர்வாக கடவுள் ஆரியனை அனுப்பி வச்சிருக்கார். டேனியாவின் மனசை எப்படியோ கவர்ந்துட்டான். அவளைப் போலவே பிடிவாதம்தான், சாதிச்சுட்டான். ஆனால் டேனி படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கே, அதுதான் யோசனையா இருக்கு டெய்சி. நல்ல நேரம் காலம் கூடி வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. இப்படி ஒரு நாள் அமைய வேண்டும் என்பது தானே நம்ம விருப்பம். அவள் படிப்பை பற்றி எதுக்கு யோசிக்கணும்? இந்த நாட்டில் எப்ப வேணும்னாலும் படிச்சுக்கலாம். வயசு ஒரு தடையே இல்லை. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாலும் சமாளித்து படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஒரு பிரேக் வந்தாலும் திரும்ப போய் கண்டினியூ செய்யும் வசதி இங்குள்ள காலேஜுகளில் இருக்கு. டேனி திறமைசாலி, எந்த நிலையையும் சமாளிக்க அவளால முடியும். எதுக்கும் டேனி கிட்ட நிச்சயமா சரிங்கிறாளான்னு கேட்டுக்குவோம். படிப்பை நினைச்சு நல்ல திகஞ்சு வந்திருக்கும் சம்பந்தத்தை விட வேண்டாம். கொஞ்சம் டிலே பண்ணாலும் அவள் பின்னடையும் வாய்ப்பு இருக்கு. பின் இருவரும் டேனியாவிடம் வாய் வார்த்தையாக சம்மதம் பெற்று ஆரியனிடம் தங்கள் சம்மதத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திருமணம் சம்பந்தமான பேச்சுகள், தேதி, இடம், நிகழ்வுகள் என மற்றவைகளை பேச தன் சார்பில் மாமா கௌதம் மற்றும் அக்கா ஆதிராவும் தொடர்பு கொள்வார்கள் என சொல்லி கிளம்பிவிட்டான் ஆரியன். அதுவரை ஏதோ தாக்கத்தில் இருந்த டேனியா ஆரியன் விடை பெறுவதை அறிந்ததும் திருத்தாள்.
விழிகளில் இன்னதென்று சொல்ல முடியாத உணர்வினை பிரதிபலித்து நின்றாள். ஆரியன் அவளின் தோற்றத்தை உள்வாங்கினாலும் விடு விடுவென வெளிக்கதவை நோக்கி சென்றான். அவன் அப்படி செல்வதை பார்த்து கொண்டு நின்றவள் ஏமாற்றத்தால் கசங்கிய மனதின் எதிர்பார்ப்பை முகத்தில் தேக்கி அவன் பிம்பம் மறையும் வரை பார்த்திருந்தாள். கதவின் பின் மறைந்தவன் மீண்டும் கதவை திறந்து எட்டி பார்த்தான். டானியா? இனிமையாக ஒலித்தவனின் குரலுக்காகவே காத்திருந்தவள் சிட்டாக பறந்து அவன் அருகில் நின்றாள். அவள் வந்த வேகம் கண்டு மனதினுள் மகிழ்ச்சி குமிழ்ந்தாலும் அலட்டாமல் நின்றிருந்தான். இருவரின் விழிகளும் சில நொடிகள் சந்திக்க, ரொம்ப குழப்பிக்காத, ரிலாக்ஸ்டா இருடா, உன் அப்பா கிட்ட நானே பேசுறேன், டேக் கேர். அவளின் மென்மையான கன்னத்தில் தன் அழுத்தமான நீள விரல்களால் மிக லேசாக தட்டியவன் பாய் என்று விட்டு தன் காரில் ஏறி மறைந்தான். ஜேபி நேத்தன் வணிக நிறுவன குழுமங்களின் முடிசூடா மன்னனாக திகழ்பவன் ஆரியன். 21 ஆரம்பித்த அவனின் ஓட்டம் எங்கும் தொய்வின்றி சீராக சென்று கொண்டிருக்கையில் இளைப்பாற அவனுக்கு ஏது நேரம்? அவனது நாளேட்டில் ஒவ்வொரு மணித்துளியும் மிக இன்றியமையாததாகும். அப்படி இருக்கையில் டாம்பா, புளோரிடாவில் இத்தனை நாட்கள் தயங்கி நின்றதற்கான காரணம் அவனின் உயிரான டானியா மட்டுமே. நினைத்தபடி அவளின் சம்மதம் பெற்றாயிற்று. இனி ஆரியன் அங்கே நிற்பானா? மறுநாள் விடியலில் நியூயார்க் நகரத்தில் இருந்தான். அங்கு அலுவல்கள் மட்டுமின்றி வேறு சில திட்டங்களையும் செயலாற்றும் பொருட்டு தங்கியிருந்தான். ஆரியன் கௌதம் பிரபாகரனின் தனிப்பட்ட எண்ணை அழைத்து டானியாவை பற்றி சொன்னவன் தங்கள் திருமணத்தை அக்காவுடன் இணைந்து முன் நின்று நடத்த கோரினான். கௌதமோ உடனே திருமணம் என்றதில் அசந்துதான் போனான். டேய் மச்சான், நீ எங்கேயோ வசமா சிக்கிட்டேன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆனா உன்னோட சூப்பர் ஜெட் ஸ்பீட எதிர்பார்க்கலடா. லவ்ல இந்த மாமாவை மிஞ்சிட்டடா. பயமுள்ள செம்ம ஸ்பீட்ல போற. பார்த்து, பாவம்டா என் தங்கச்சி, பயந்துர போகுது. யாரு பாவம்? நீதான். அவளை நேர்ல பார்க்க போறீங்கல்ல, அப்போ அவகிட்டயே கேளுங்களேன் யாரு ரொம்ப பாவம்னு. கண்டிப்பா கேட்டுட வேண்டியதுதான். அப்படியே ஒரு பாண்டிங்க போட்டு செங்கல் வச்சு சிமெண்ட்டை பூசி எங்க கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிட மாட்டேன். மாமா, உங்க ஐடியா அசத்தல் தான். ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாண்டிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பட் எங்க அக்காவோட கூட்டணி தான் எப்பவும் தி பெஸ்ட். என்னவோ அவனுடைய மாமா தன் முன்னால் இருந்து பேசுவது போல் சட்டை காலரை உயர்த்தி அட்டகாசமாக சிரித்தான் ஆரியன். அங்கே ஹவாயின் மவ்வி தீவில் காலை 7 மணிக்கு ஹாயாக நடைபயின்று கொண்டிருந்த கௌதமிற்கும் மச்சினனின் மகிழ்ச்சி தொற்றிக் கொண்டது. அதே நேரம் நியூயார்க்கில் மதியம் 1 மணி. தன் அலுவலகத்தில் இருந்துதான் கௌதமுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஆரியன். அதையும் தான் பார்ப்போம் என் இனிய மச்சான். இப்பவே என் தங்கச்சியின் பவர் என்னன்னு எங்களுக்கு புரியுதே. தி மெஜஸ்டிக் ஆரியன் இப்படி வேலை நேரத்தில் என்னிடம் ரிலாக்ஸ்டா பேசுறதே என் தங்கச்சி செய்த மாயம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? ரசித்து சிரித்த ஆரியனின் சிரிப்பு கௌதமிற்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்தது. இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மூத்த உறுப்பினராக மட்டுமில்லாமல் ஆரியனின் நலம் விரும்பியாகவும் மேலும் பேசினான். ஜாலி மோடில் இருந்து சீரியஸ் மோடிற்கு வந்தான் கௌதம். ஆரியா, டேனியாவுக்கு இன்னும் 1 இயர் ஸ்டடீஸ் இருக்குங்கிற. அவ அண்டர் கிராட் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாமேடா. ஏன் இப்படி இவ்வளோ அவசரமா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற? அவ நியூயார்க்கில் படிப்பும் கையுமா இருக்க போறா. நீயோ அடிக்கடி டிராவல்ல பறந்துகிட்டு இருப்ப. அப்புறம் எப்படி குடும்பம் நடத்த போறீங்க 2 பேரும்? தான் ஆரியனுக்கு அக்கா என்ற உரிமை இருந்தும் இப்படி ஒரு கேள்வியை ஆதிரா தம்பியிடம் கேட்டு விட மாட்டாள். தங்கள் தொழில்களை திறம்பட நடத்தி கொண்டிருப்பவள் தொழிலாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் தன் விஷயங்களை பற்றி அவனிடம் பேசுவாளே ஒழிய அவன் நடவடிக்கைகளில் தலையிட மாட்டாள். தம்பியின் திறமை மேல் அபார நம்பிக்கை போலும். கௌதம் ஒருவனே ஆரியனை கேள்வி கேட்பவன். அக்காவின் கணவனாக அல்ல, அதற்கு முன்பிருந்தே இருவருக்குள்ளும் புரிந்துணர்வு இருந்தமையால். ஆரியன் தொழிலில் கால் பதித்த முதல் 2 ஆண்டுகளுக்கு பின் கௌதம் நெருங்கிய தொழில்முறை நட்பில் வந்தான். தங்கள் தொழிலில் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க, தீர்வு காண என இருவருக்குள்ளும் அழகானதொரு தொழில்முறை உறவு மலர்ந்தது. அந்த உறவுதான் இன்று வரை நீடிக்கிறது.
தொழிலை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த உறவு கொடுக்கும் உரிமைதான் கௌதமை ஆரியனிடம் இப்படி கேள்வி கேட்க வைக்கிறது. எத்தனை விஷயங்களை தினம் தினம் சமாளிக்கிறோம், அப்படித்தான் சமாளிக்கணும். டிராவலிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணினால் சரியா வரும்னு நினைக்கிற மாமா. தொழிலில் நாம் சமாளிக்கும் விதம் வேற, குடும்பம்ங்கிறது வேற விதம் இல்லையா ஆரியா? உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆ, புரியுது மாமா. ஐ வில் ஹேண்டில் வித் ஹேர். ஐ வில் ஹேண்டில் வித் கேர். டானியாவின் மனநிலையை கௌதமிடம் பகிர்ந்து கொள்ளலாம் தான். நிலைகளை கடந்து மனைவியிடம் மாறா காதல் கொண்டு வாழும் அவனை விட சிறந்த ஆசானை ஆரியனுக்கும் தெரியாதுதான். ஆனால் காதல் செய்து மோகிக்கும் உணர்வுகள் அல்லாமல் இன்னும் சில பல மென் உணர்வுகள். காதல் கொள்ளும் இருவரின் பிரத்யேக விஷயம். காதலியின் உணர்வுகள் காதலனுக்கும், காதலனின் உணர்வுகள் காதலிக்கும் சொந்தமானவை. டானியா தன் அம்மாவை பற்றிய கடந்து சென்ற நினைவுகளை பிடித்து வைத்து கொண்டு குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதும், அதனால் ஆரியனின் காதலுடன் முழுமையாக ஒன்ற முடியாமல் தவித்து கிடப்பதும் ஒரு வகையான உணர்வு கலவை நிலை. அந்நிலையில் தன் அவளின் மென் உணர்வுகளை மதித்து மிக மென்மையாக கையாள வேண்டியது தான் மட்டுமே. அவற்றை கௌதமிடம் கூட பகிர்ந்து கொள்ள ஆரியன் விரும்பவில்லை. டானியாவை தன்னால் பார்த்து கொள்ள முடியும், தன்னால் மட்டுமே அவளின் இயல்பு நிலையை திருப்ப முடியும் என்று உறுதியாக நம்பித்தான் கௌதமுக்கு பதில் உரைத்தான். இதுவரை எந்த பெண்ணிடமும் ஆர்வம் காட்டாதவன், தொழிலை மட்டுமே நேசமாக கொண்டு பறந்து கொண்டிருந்தவன், இப்போது ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டிருக்கிறான். 29 வயதில் நிற்பவன் காதலில் திளைத்து சற்று இளைப்பாற விரும்புகிறான். ஆரியனை புரிந்து கொண்ட கௌதம், சரி, இப்ப நாங்க யார்கிட்ட பேசணும், வேற என்ன பிளானிங் என கேட்க இருவரும் திருமணம் பற்றிய பேச்சில் மூழ்கினர். தன் அக்கா ஆதிராவுடன் உரையாடிய ஆரியன், ஆதிரா, எங்க வெட்டிங்ல என் சைட்ல இருந்து 2 மெயின் க்ரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், டேனியா சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கும் போதே வெட்டிங் நடத்தணும். அட் எனி காஸ்ட் ஐ நீட் சம் டைம் வித் ஹர் பிஃபோர் காலேஜ் ரீஓப்பன்ஸ். செகண்ட்லி, டெம்பிள் வெட்டிங் நம்ம இடத்தில் இல்லை. டேனியா அவளின் அப்பா, பாட்டி, தாத்தா சாய்ஸ்ல எந்த இடம் என்றாலும் ஓகே. பட் வெட்டிங் டின்னர் ப்ளஸ் ரிசப்ஷன் ஒன்லி அட் சான் பிரான்சிஸ்கோ, நம்ம ஹோட்டலில். அஸ்வினை அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் விட்டுரு. அக்கா, இன்னொன்று, டேனியா அவளுடைய அம்மாவை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணுவான்னு தெரியல. அவள் அப்பாவிடம் இருப்பது போல் அம்மாவிடம் அவளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ அவளுக்கு மனசு சங்கடம் தராத வகையில் நீ எல்லாமும் பார்த்துக்கோ என தன் அக்காவிடம் அத்தனை பொறுப்பையும் ஒப்படைத்து நீளமாக பேசியவன் தன் அவளின் மேல் மிகுந்த அக்கறையுடன் முடித்தான். ஆதிராவும் தம்பி சொன்னது அனைத்தையும் உள் வாங்கி கொண்டாள். பிறகு, ஓரி பண்ணிக்காம உன் பிஸ்னஸ் வேலைகளை பாருடா, வெட்டிங் பற்றிய கவலையை எங்களிடம் விட்டுடு என்று தொடர்ந்தாள். பட் நீ திரும்பி இங்க வரும்போது நமக்குள்ள தீர்க்க வேண்டிய கணக்கொன்று இருக்குடா. பாவிகளா, 3 பேரும் சேர்ந்து உன் லவ் மேட்டரை எனக்கு தெரியாம மறைச்சிட்டீங்களே. யாரு மறைச்சது? உனக்கும் உன் அத்தானுக்கும் சொல்லாம விட்டேன். உன் கண்ணுக்கு தப்பியது மாமா கண்ணுக்கு தப்பிச்சா? இல்லையே. என் தம்பிய ரிஷிய சிறுங்கர்னு நான் தப்பா எடை போட்டுட்டேன். போடா. கலகலத்து கொண்டே விடை பெற்றனர் இருவரும். 4 நாட்களுக்கு பிறகு ஆரியன் நியூயார்க்கில் இருந்து லண்டன் போக ஆயத்தமாகி கொண்டிருந்தான். ஹாய்ண்ணா, கலக்கறீங்க போங்க. காதலை சொல்ல போறீங்கன்னு கூலா இருந்த, இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நிக்கிறீங்க. அதுவும் 1 மந்த் கேப்ல. செமையா மாட்டி விட்டுட்டீங்க என்ன. அண்ணியாருக்கு இந்த அஸ்வின் தான் உங்க தம்பின்னு தெரியுமா? குதூகலமாக ஒலித்த அஸ்வினின் குரல் ஆரியனின் களைப்பை சற்றே ஊதி தள்ளியது. உதடுகளில் சிரிப்பு மலர ஆரியன் தம்பியை வம்பு கிழித்தான். என் தம்பி பெயர் அஸ்வின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த அஸ்வின் தான் அந்த அவளின் ஃப்ரெண்ட் அஸ்வின்னு தெரியாது. போச்சா எங்க ஸ்மூத் ஃப்ரெண்ட்ஷிப். நல்லா கோர்த்து விட்டுட்டீங்க பாருங்க. சோகம் போல் அஸ்வின் சொல்ல, டே, கோர்த்து விட்டுன்னு என்னடா பேச்சு? கோபம் இல்லாமல் ஆரியன் கடிய, பாரா, என் மொபைலை ஆட்டைய போட்டதும் இல்லாம போட்டோ கேலரியில கை வச்சு டேனியாவை பிடிச்சு ஜொல்லி அவங்க என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் உங்க லவ்வுக்குள்ள என்னையும் இழுத்து கோர்த்து விட்டது யாராம் என்றான் அஸ்வின் விடாமல். உல்லாசமான குரலில் ஆரியன் பதில் உரைத்தான். டேய், உன் அண்ணியிடம் செமையான பாண்டிங்கை மிராக்கிள் க்ளூ போட்டு ஒட்டி வச்சிருக்கல்ல,
நீயே சமாளி. வை ப்ரோ, வை திஸ் கொலை வெறி? உங்க லவ் பிளான்ட்ல தண்ணி ஊத்தி வளர்க்க உதவினேனே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டியிருக்கலாம்ல? என் தம்பி அஞ்சா நெஞ்சன் எதையும் சமாளிச்சுப்பான்னு நினைச்சு ஃப்ரீயா கிளம்பி வந்துட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? அஞ்சா நெஞ்சனா? சரி விடுங்க பார்த்துக்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு. பட் அக்காவும் மாமாவும் நேர்ல போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசிடணும்னா? அஸ்வின், நானே டேனியாவிடம் சொல்லிடுறேன். நோ ஒரிஸ். சீரியஸ் மாடுலேஷனுக்கு மாறி ஆரியன் சொல்ல, நீங்க சொன்னாலும் நானும் எப்படியும் பேசத்தானே வேணும். நான் பார்த்துக்கிறேன். இங்க நிம்மதியா கிளம்புங்க என அஸ்வின் அந்த பொறுப்பை தனதாக்கி கொண்டான். அண்ணன் தம்பி இருவரும் அலுவல்களை பற்றி சில நிமிடங்கள் பேசிய பின் விடை பெற்றனர். இரவு நேரம் இடி மின்னல்களுடன் கோடை மழை வானத்தை பிளந்து ஊத்தி கொண்டிருந்தது. அத்தனை மழையை பெய்ய செய்தும் டாம்பாவின் வெப்பத்தை விரட்டியடிக்க முடியாத சோகத்தில் வருணன் கன்னத்தில் கை வைத்தபடி டாம்பா மக்களை பரிதாபமாக பார்வையிட்டு கொண்டிருந்தான். டானியா தனது அறையின் மங்கிய வெளிச்சத்தில் நின்று கொண்டு கண்ணாடி ஜன்னலின் திரை சீலைகளை விலக்கி மழையை பார்த்தபடி நின்றிருந்தாள். பருவ மங்கை அவளின் மனவெதுமையும் டாம்பாவின் பூமியைப் போல் இருந்தது. எப்போதையும் விட இந்த 4 நாட்கள் மிகவும் கொடுமையாக இருந்தன. தாத்தா, பாட்டி, பெட்ரோ, டைனர் என மின்னகையுடன் வளைய வருபவள் இரவில் தனிமையால் விரும்பினாள். காரணம், அவளின் மன்னவன் ஆரியன். அன்று விடை பெற்று போனவன் இதுவரை இவளை தொடர்பு கொள்ளவில்லை. ஓர் அழைப்பு, ஒரு குறுஞ்செய்தி, ஏதுமில்லை. சுதந்திர பறவையாய் தெரிந்தவளின் முன்னால் ஏன் வந்து நின்றானாம்? அப்படி வந்தவன் ஏன் காதல் சொன்னானாம்? என்னை காதலி என சொல்லி பிடிவாதம் ஏன் பிடித்தானாம்? இப்படி கல்யாண முடிவு வரை இழுத்து வந்தவன் எதுக்காக என்னை தொடர்பு கொள்ளாமல் தவிர்க்கிறான்? போடா! சுற்றுமுற்றும் ஆவலாக பார்த்தாள் டானியா. அன்று இவள் சொன்ன போடாவும் அவன் சொன்ன போய் விடவா பிரின்சஸும் நினைவில் வந்து தொலைத்தன. அதனை தொடர்ந்த நிகழ்வுகள் இப்போது நினைவுக்கு வந்து இம்சை செய்தன. அவன் அருகாமையில் நடந்த உரசல்களும் ஒற்றல்களும் நேரம் காலம் பார்க்காமல் வெட்கமின்றி எட்டி பார்த்தன. ஆயாசமாக கட்டிலில் சாய்ந்தாள். அந்நேரம் அவளை மீட்கவென நல்ல வேளையாக மொபைல் ரிங்கிற்று. அதனை கையில் எடுத்து பார்த்தவளின் கண்கள் வெறிக்க, மனமோ சில நொடிகள் சிணுங்கி பின் சீரானது. இனியவளே, எனது உயிரே, இருதயமே நின்று துடிக்குதடி. நீ வருவாய் என்ற நப்பாசையில் உயிர் பற்ற உயிரை தேக்கி வைத்து உன் நினைவில் சுவாசம் கொண்டு உன்னோடு இணையும் வாழ்வின் கலைந்த கனவில் நான். திடீரென்று ஒலித்த மொபைலில் ஆரியனின் அழைப்பாக இருக்குமோ என ஆவலாக எடுத்து பார்த்தவள் அழைப்பது ரோகன் எனவும் உள்ளம் சிணுங்கித்தான் போனாள். கடந்து சென்ற 2 வாரங்களில் தன்னையே ஆரியனின் நினைவில் தொலைத்திருந்தவளுக்கு நண்பர்களின் நினைவு எப்படி இருந்திருக்கும்? இவன் ஏன் இந்நேரம் அழைக்கிறான் என்ற யோசனை ஓடினாலும் அழைப்பை ஏற்றாள் டானியா. ரோகன், ஹே, எப்படி இருக்க? என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? டானியா சொன்னது எதுவும் காதில் வாங்காதவனாக ரோகன் அவசரமாக பேசினான். ரோகனுக்கு பொறுமை குறைவு என்று டானியாவுக்கு தெரியுமே. நான் கேள்விப்பட்டது உண்மையா? இவன் என்ன கேள்விப்பட்டான் என்று எனக்கு எப்படி தெரியுமாம்? இவன் எப்போதும் இப்படித்தான். டானியா, சொல்லு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ கேள்விப்பட்டது என்ன என்று முதலில் சொல் ரோகன். உனக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகியிருக்காமே. ஆ, இவனுக்கு எப்படி தெரிய வந்தது? நான் யாரிடமும் இன்னும் சொல்லவில்லையே. குழப்பத்தின் ஊடே பதில் சொன்னாள். ஆமாம் ரோகன். டானியாவின் வாய் மொழியாக கேட்டதும், என்னது, நிஜமாலுமா? நீ கல்யாணம் செய்துக்க போறியா என்றான் ரோகன். நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் வெளிவந்தது அவன் குரல். ஏன் இவ்வளவு அதிர்ச்சியாகிறாய் ரோகன்? டானியா, என்னால் நம்ப முடியலை. நீ யாருடனும் டேட்டிங் போனாயா? எப்படி எனக்கு தெரியாம போச்சு? இப்போது வருத்தத்துடன் ஒலித்தது ரோகனின் குரல். டானியா முழித்தாள். இவள் எங்கே டேட்டிங் அவுட்டிங் என போனாள்? நட்பு எனும் கோட்டுக்குள் தானே ஆண்களிடம் பழகி வந்திருக்கிறாள். அதனை தாண்டி யோசித்ததில்லையே. ரோகனின் சந்தேகம் சரிதானே. ஆனால் ரோகனிடம் மட்டுமல்ல, வேறு யாரிடமும் இவ்விஷயத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? அதனால் வீண் குழப்பம் வரும். அவசர கல்யாண முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெளிவில்லாமல் இருக்கு.
என்னன்னு இவனுக்கு சொல்ல? நான் டேட்டிங் போகிறதெல்லாம் உன்னிடம் சொல்லணுமா ரோஹன்? அவன் வருத்தத்தை போக்க கேலி குரலில் டேனியா பேச, ஏன் அப்படி கேட்கிறாய் டேனியா? சொல்லியிருக்கலாமல்ல, நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகவில்லையா? ஆதங்கத்துடன் கேட்டான். சாரி ரோஹன், அப்படியெல்லாம் எனக்கு பகிர்ந்து பழக்கமில்லைன்னு உனக்கு தெரியாதா? பட் என்னால் இன்னும் நம்ப முடியல. இனி நம்பிக்கோ, எனக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு. எந்த அளவு நண்பன் தன்னை தெரிந்து வைத்திருக்கிறான் என்று கொஞ்சம் உள்ளம் நெகிழ்ந்தாள் டேனியா. நல்ல வேளை ரோஹன் எதிரில் நிற்கவில்லை என நினைத்து கொண்டாள். இப்படி டேனியா தனக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போது, ப்ளீஸ் டேனியா, உண்மையை சொல். பிரகதியும் நீ யாரையும் லவ் பண்ணலைன்னு சொல்லி இருந்தாளே என்றான் தவிப்பாக. அவன் தவிப்பை டேனியா உணரவில்லை. ரோஹன், பிலீவ் மீ என்றாள் ஆறுதலாக. நாங்க நியூயார்க்கில் சந்தித்துக் கொள்வதில்லை. அதனால் பிரகதிக்கு தெரிந்திருக்காது. நான் டாப்பாவிற்கு வரும்போது பார்த்து கொள்வோம். அப்போ நீ லவ் பண்ணுவது உண்மை. உனக்கு ஆரியனை ரொம்ப பிடிச்சிருக்கா டேனியா? ஏமாற்றத்துடன் நலிந்து வந்த ரோஹனின் குரலை கவனிக்கவில்லை டேனியா. அவளின் எண்ணமெல்லாம் இவனுக்கு ஆரியனை எப்படி தெரியும் என்பதில் வட்டமடித்தது. உனக்கு எப்படி ஆரியனை தெரியும் ரோஹன்? வியப்புடன் கேட்டாள். அஸ்வினின் அண்ணனை எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் டேனியா? உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குன்னு அஸ்வின் இப்பத்தான் சொன்னான். அஸ்வின் ஆரியனின் தம்பியா? ஏன் அவன் தன்னிடம் சொல்லவில்லை? அனைவரையும் விட அஸ்வினுடனான நட்பை மிக நெருங்கிய நட்பாக கருதினேனே. டேனியாவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆரியனை தனக்கு தெரியும் என டேனியா காட்டியிருந்தால் அஸ்வின் அவன் தன் அண்ணன் என்று சொல்லி இருப்பான் என்று ஏனோ அவளுக்கு புரியாமல் போனது. என்னது, அஸ்வின் ஆரி? அவசரமாக தன் அதிர்ச்சியை மறைத்தவளாக என்பதுடன் நிறுத்தி கொண்டாள். அந்நேரம் அஸ்வின் இன்னொரு லைனில் வந்தான். டேனியா முதல் அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்து கடுகடுவென மாறியிருந்தாள். அந்நேரம் அண்ணன் தம்பி இருவர் மீதும் ஆத்திரம் மிகுந்திருந்தது அவளுக்கு. அதனால் அஸ்வினின் அழைப்பை சட்டை செய்யாமல் ரோஹனின் அழைப்பிலேயே நின்றிருந்தாள். மறுபுறம் இருந்த ரோஹனோ சொல்லொன்னா துயரின் பிடியில் சிக்கித் தவித்திருந்தான். மனம் வேதனையில் துடிக்க அடுத்து என்ன என மூளைக்கு கட்டளையிட முடியாமல் ஸ்தம்பித்த நிலை அவனது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 1 வருடமாகவே ரோஹனுக்கு டேனியாவின் மேல் ஓர் ஈர்ப்புணர்ச்சி. அதற்கு காதல் என பெயர் சூட்டுவதா என புரியாமல் தவித்தவன் சில வாரங்களுக்கு முன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். தனக்கு டேனியாவின் மேல் காதல் என தெள்ளத் தெளிவாய் உணர்ந்து கொண்டான். தன் தங்கை பிரகதியிடமும் பேச்சுவாக்கில் ஒரு பிட்டை போட்டு டேனியா வேறு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைங்கிறதையும் அறிந்திருந்தான். அதனால் தான் விடுமுறையில் 1 வாரமாவது தங்கள் வீட்டுக்கு வந்து தங்குமாறு டேனியாவை கேட்டுக்கொண்டான். அப்படி அவள் சிகாகோவிற்கு வரும்போது அவளிடம் தனிமையான நேரம் செலவழிக்கலாம். கொஞ்சம் பழகினால் அவளுக்கும் இவன் மேல் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படியே தன் காதலை சொல்லலாம் என நினைத்திருந்தான். ரோஹனிற்கு தற்போது படிப்பு முடிந்த நிலையில் அவன் நியூயார்க்கில் வேலையில் சேர நினைப்பதே தன் மனம் கவர்ந்துவிட்ட டேனியாவிற்காகத்தான். மற்றபடி பெற்றோருக்கு ஒற்றை பிள்ளையாயிருப்பவன் அவர்கள் அருகில் சிகாகோவில் வேலை பார்ப்பதைத்தான் விரும்பினான். அவன் ஒன்றை கேட்டு இல்லை என மறுக்காமல் அவனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பெற்றோர் மேல் அவனுக்கும் மிகுந்த அன்பும் பாசமும் உண்டு. என்றும் தான் நினைத்ததை ஆசைப்பட்டதை கிடைக்கப் பெற்ற ரோஹன் இன்று போல் ஏமாற்றமும் துக்கமும் நிறைந்த நாளை இதுவரை சந்தித்ததில்லை. சற்று முன் அஸ்வினிடம் பேசியதில் இருந்து ஆரம்பித்த படபடப்பு, கோபம் டேனியாவிடம் பேச பேச எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், துயரம், ஏக்கம், தவிப்பு, வலி என உருக்கொண்டு தற்போது அவனை உறைவு நிலைக்கு தள்ளி இருக்கிறது. அவளின் காதல் ஒருவனிடம், அவன் ஆரியனை பற்றி மட்டுமே சிந்தித்தும் நிந்தித்தும் அவளின் பொழுதுகள். இதை அறிந்ததும் ரோஹன் நெஞ்சு பிளந்து வெடிப்பது போல் உணர்ந்தான். அவனின் காதலை டேனியாவிடம் நேரடியாக வெளியிடும் சந்தர்ப்பத்தை இழந்து விட்டதை எண்ணி மருகினான். இந்நிலையில் அவனின் இதய காதல் மொட்டிலேயே கருகும் வாசம் அவனை துளி துளியாக நினைவு மழுங்க செய்து கொண்டிருந்தது. இதை டேனியாவோ இல்லை வேறு யாருமே அறியாது போவதுதான் பரிதாபம். அஸ்வினும் ரோஹனின் நிலையை முற்றும் அறிந்திருக்கவில்லை. ரோஹனின் இந்நிலைக்கு காரணியான டேனியா இதை பற்றி ஏதும் அறியாள்.
அவனின் காதலையும் அறியாள். அவன் இப்போது பேசும் பின்னணியை பற்றியும் அறியாள். என்றாவது ரோகனின் மனதை தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் அவளுக்கு கிட்டுமா? அச்சந்தர்ப்பத்தை ஆரியனோ அஸ்வினோ அவளுக்கு தருவார்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிட்டினால் அந்நேரம் எப்படி உணரப் போகிறாள்? இல்லை, ரோகனின் காதல், அவனின் காதல் பூவிற்கு தெரியாமலேயே சமாதியில் புதையப் போகிறதோ? இருவரின் சில நொடிகள் அமைதிக்குப் பிறகு, இதற்காகத்தான் இந்த நேரத்தில் கால் செய்தாயா ரோகன்? அங்கிள், ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? ம். சுரத்தே இல்லாமல் வந்த ரோகனின் குரலை கேட்டதும் டேனியா அவனின் சந்தேகம் இன்னும் தீரவில்லை என்றே நினைத்தாள். சீரப் ரோகன், நீ ஒரி பண்ணாத. ஐ எம் வெரி மச் இன் லவ் வித் ஆரியன். தோழன் காதலனாகிய கதையறியாமல் அவன் இதயத்திற்குள் அணுகுண்டை வீசி அதனை வெடித்து சிதற செய்து கொண்டிருந்தாள் டேனியா. ரோகனின் விழிகள் சிவந்து இதயம் நின்று துடித்தது. இதயத்தில் பெருகியது வலி. விழியோரம் ஈயத்துளிகள், இதழோரம் மௌனித்த காதல். இதுவரை கல்யாண பேச்செல்லாம் ஃபோன்ல தான் போய்கிட்டு இருக்கு. எங்க 2 ஃபேமிலியும் 2 நாள்ல நேர்ல மீட் பண்ண போறாங்க. வெட்டிங் இன்விடேஷன் எல்லாம் வந்ததும் நான் உங்க பேரண்ட்ஸிடம் பேசுறேன் ரோகன். சரியா? இப்ப வைக்கட்டுமா? அவள் தன் அழைப்பை துண்டிக்கப் போகிறாள் என உணர்ந்ததும் ரோகன் துடித்தான். அவனுக்கு அந்நேரம் ஏனோ அவள் தன் வாழ்வில் இருந்து இவனை துண்டிக்கப் போகிறாள் என்பதாக இருந்தது அத்துடிப்பு. கடைசி முயற்சியாக, டேனியா, இன்னும் கல்யாணத்துக்கு இடையில சில நாட்கள் இருக்கே. உனக்கு இந்த உன் அவசர முடிவில் ஏதேனும் மாற்றம் வந்தா கண்டிப்பா என்னை கூப்பிடு. சரியா? நான் காத்திருப்பேன். உனக் உன் ஃபோன் காலுக்காக என சொல்ல, இவன் ஏன் இவ்வளவு கவலையோட பேசுறான்? எப்போதிருந்து என் மீது பயப்புள்ளைக்கு இந்த அக்கறையாம்? புல்லரிக்குது. நண்பேண்டா என காற்றில் ரோகனுக்கு ஹைஃபை கொடுத்தாள். தேங்க்ஸ் ரோகன், என் மேலே கேர் எடுத்து ஃபோன் செய்ததுக்கு. வெட்டிங் இவெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிந்ததும் உனக்கு சொல்கிறேன். டேக் கேர், பை. ரோகன் கனத்து போன இதயத்தோடு விடை பெற்றான். டேனியா அதற்கு மேல் ரோகனை பற்றி சிந்திக்கவில்லை. விடாது ஒலித்த அஸ்வினின் அழைப்பும் அவளை சிந்திக்க விடவில்லை. மொபைலின் துடிப்பை அடக்கி பார்த்தவள் அது விடாமல் ஒலித்து சண்டித்தனம் செய்யவும் பொறுமை இழந்தாள். ஏண்டா விடாம கூப்பிடுற? உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லாம தானே ஃபோன் கால்களை கட் பண்ணிட்டே இருக்க. அப்படியும் கூப்பிடுற? இன்னும் வேற ஏதாவது பொய் சொல்ல போறியா? பாடாவா, இது எப்பத்துல இருந்து? ஆரியன் உன் அண்ணன்னு தெரிஞ்சதுலேருந்து. ஓஹோ, பந்தத்தில் பிறந்த டாவா? ரொம்ப சந்தோஷம் அண்ணியாரே. அண்ணியா? ஏன் இந்த ஜெர்க்? நீங்கள் எங்கள் அண்ணன் ஒய்ஃப்னா எனக்கு அண்ணி தானே? மறுபடியும் நீங்கன்னு பன்மையில் பேசுகிற? ச்சு, இப்போதான் எனக்கு புரியுது. என்னை விட வயசில் பெரியவனா இருந்தும் ஏன் நீ வா போன்னு கூப்பிடலைன்னு. ஹா, அது இடையில தானே மாறுச்சு. நாம் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனப்போ உங்களை வா போன்னு தானே கூப்பிட்டேன். அண்ணனுக்கு நீங்க இப்படி இப்படின்னு தெரிஞ்சதும் மரியாதை தர வேண்டாமா? எப்படி எப்படின்னு தெரிஞ்சதுடா. வேண்டுமென்றே டா போட்டு அதை அழுத்தி வேறு சொன்னாள். அதாங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அதான் அப்பவே தெரிஞ்சு போச்சுல்ல. என்கிட்ட ஏன் சொல்லலை அவர் உன் அண்ணன்னு? அஸ்வின் அவளின் பேச்சை ரசித்து கொண்டே பதில் கூறினான். இது என்னங்க வம்பா போச்சு? உங்களுக்கு ஆரியனை தெரியும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்பவாச்சும் அவனை பத்தி என்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்ல நீங்க அவனை லவ் பண்றது தான் என்கிட்ட சொன்னீங்களா? உங்க லவ்வை மறைச்சதுக்கு நான் தான் நியாயப்படி உங்ககிட்ட சண்டை போடணும். ஆ, நீ சண்டையும் போடுவ, பொய்யும் சொல்லுவ. ஹே, திஸ் இஸ் டூ மச்யா. நான் என்ன பொய் சொல்லியிருக்கேன்? டோன்ட் கிராஸ் கொஸ்டின் மீ டா. ஐ டோன்ட் லைக் இட் தேன். இந்த அண்ணிங்கிறத சொல்றத இப்பவே நிறுத்திக்கோ, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்னது? உத விழும், பத்திரம். இப்படி வார்த்தையாடும் டேனியா அஸ்வினுக்கு புதியவளாக தெரிந்தாள். அண்ணன் செய்த மேஜிக் உரிமையில் பேசுகிறாள். புன்னகைத்து கொண்டான் அஸ்வின். இதயம் அது ஒன்றுதான். உன்னை சுமப்பதும் அவ்விதயமே. காதல் தோல்வியால் துடிப்பதும் அதுவே. வேதனையால் வலி கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுவதும் அதுவே. அங்கு வாசம் செய்வதால் நீயும் என் வலி காண்கிறாயோ? ரோகன் தன் காதலில் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் மிகுதியால் மனதால் நொந்து போயிருந்தான். எதையும் தன் விருப்பம் போல் செய்து வந்தவனுக்கு இப்போது அவ்வாறு இயங்க இயலவில்லை.
காரணம் ஆரியன். அஸ்வினின் அண்ணனாக போய்விட்ட ஆரியன் ரோகனின் செயலாக்கத்தை தடை செய்தான். எப்போதும் சுற்றுப்புறத்தில் யார் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் யோசியாமல் கேர்ஃப்ரீ ஆட்டிடியூடுடன் திரியும் ரோகனுக்கு நண்பர்கள் மிக மிக குறைவு. அதிலும் உயிர் நண்பர்கள் அஸ்வினை சந்திக்கும் வரை எவரும் இல்லை எனலாம். அப்படிப்பட்டவன் அஸ்வினின் நட்பை மிகவும் மதித்தான். அபூர்வமாக கிடைத்த உயிரான நட்பல்லவா. கடந்த 2 வருடங்களில் ஆரியனையும் அவனின் திறமையையும் கண்டு பிரமிப்பில் ஆழ்ந்தவன் அண்ணன் தம்பி இருவரும் தன்னிடம் காட்டும் அன்பில் கரைந்து போனான். அதுவே அவனின் இயல்பு நிலையை சற்று மாற்றியிருந்தது எனலாம். ஆரியனை தன் அண்ணனாகவே நினைத்து மிகவும் மதிக்கிறவன் ரோகன். வேறு யாரையாவது மனம் முடிக்கப் போகிறாள் என்று கேள்விப்பட்டிருந்தால் இந்நேரம் தன் காதலியை காண பறந்து சென்றிருப்பான். அவள் முன் மண்டியிட்டு தன் காதலை உணர்த்தி அவளினது இதயத்தின் நேசத்தை யாசித்து விட்டிருப்பானே. ரோகன் இப்படி வேறு எதையும் யோசித்து கொண்டிருக்க மாட்டான். ஆனால் சில மணித்துளிகள் முன் அஸ்வினிடம் பேசும்போது அவன் சொன்ன செய்தி ஆரியனுக்கும் டேனியாவுக்கும் திருமணம் என்றல்லவா. இனி அப்படியே அவளிடம் நேரடியாக எப்படி காதலை வெளியிட முடியும்? இருந்தும் தாழ முடியாமல் போனில் அழைத்து அவன் கேட்டுத்தான் விட்டான். நேரடியாக தன் காதலை வெளியிடாமல் பதிலை பெற்று விட்டான். தன் நேச கவிதைகளின் பொருளாய் திகழ்பவளின் செம்பவள இதழ்கள் உரைத்தன அவளின் காதலை. ஆனால் அக்காதல் இவனுக்காக அல்லவே. இப்படி மனம் இன்னும் கனம் தாழாமல் துடிக்கவா அழைத்தான்? இல்லையே. தனக்கு தன் காதல் கூடி வரும் வாய்ப்பு வாய்க்கும் என்று நம்பிக்கை வைத்தல்லவா அழைத்தான். இவனின் அந்நம்பிக்கை நிமிடங்களில் பொய்த்து போனதே. ரோகன் டேனியா மீதான தன் காதலை உணர்ந்தது சில வாரங்கள் முன்புதான். ஆனாலும் இப்போது அக்காதல் கானல் நீராக போகிறது என அறிந்ததும் அவன் இதயம் துடித்து மருகியது. வேதனை தருவித்த வலியால் தாளமாட்டாமல் அவனின் காதல் நெஞ்சம் வாசம் செய்யும் அவனது சிறு இதயம் கண்ணீர் வடித்து அழுதது. ரோகனின் அழுகை டேனியாவை எட்டுமா? அவனின் இதயத்தின் ஓலம், அதன் துடிப்பு, வலி என அவள் உணர்வாளா? ஒரு நாள் காதலித்தாலும் ஒரு யுகம் காதலித்தாலும் காதல் தோல்வியை வலி தரத்தானே செய்யும். அதுவும் தோல்வியை அறிந்திராதவன் ரோகன் முதலில் காதலிலா தோல்வியை சந்திக்க வேண்டும். என்ன கொடுமை! இரவெல்லாம் தனிமையில் பலவாறாக யோசித்த ரோகன் விடியலில் ஒரு முடிவுக்கு வந்தான். நிச்சயித்த இந்த திருமணம் நடந்து முடியும் என்று என்ன உறுதி? கடைசி நொடி வரை எதுவும் நிச்சயமில்லை. அதனால் அந்நொடி வரை தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என கருதினான். அதற்காக ரோகனுக்கு அத்திருமணத்தை தடுத்து நிறுத்தும் எண்ணம் ஏதுமில்லை. ஆரியனிடம் பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ அவனுக்கு எழவில்லை. எந்த சதியும் அவன் மனதில் இல்லை. இத்தனை ஏன், அவன் காதலை கூட யாரிடமும் தற்போது சொல்ல போவதில்லை. இவன் ரியாக்ஷன் கொடுத்த விதத்தில் அஸ்வினுக்கு சந்தேகம் முளைவிட்டிருக்கலாம். இனி கவனம் கொள்ள வேண்டும் என முடிவு செய்து கொண்டான். அந்த நிர்மலமான மனதில் விண்ணை முட்டும் அளவு காதல், தன் தூய நேசத்தின் மீது வைத்த நம்பிக்கை மட்டுமே. ரோகன் தன் மனதை யாரிடமாவது திறந்து காட்டியிருக்கலாம். நல்ல எண்ணம் கொண்டுதான் மறைத்தான். ஆனால் அவனின் இந்த முடிவு சரியா தவறா? டேனியாவின் திருமணம் நல்ல முறையில் நடக்குமா? ஆரியன் அவளின் கை பிடிப்பானா? இல்லை ரோகனின் காத்திருப்பு வெற்றி காணுமா? அப்படி ரோகன் தோல்வி உற்றான் என்றால் நிஜம் அதில் மனமொடிய ஒரு நொடி போதும். நிஜம் அதை கடந்திடவே திடமான நெஞ்சம் வேண்டும். மனம் முடிந்து போவானோ? இல்லை நிஜ மனதை ஏற்ற கடந்திடுவானோ? ஸ்விஷ்! மிக மெல்லிய ஒலி எழுப்பியது அந்த சிறிய மணிக்கூடு. மெதுவே அதன் டெசிபல் கூட கூட பெட்சைடு டேபிளில் இருந்த மணிக்கூடு உயரே எழும்பியது. ஸ்விஷ் ஒலி மாறி ஜாஸ் மியூசிக்குடன் அக்கட்டிலின் மீது அது வட்டமடிக்க தொடங்கிய நேரம் அந்த நீளக்கரம் உயர்ந்து அதனை எட்டி பிடிக்க முயன்றது. அவன் விரல்கள் மட்டும் அதனை உரசி தோல்வியை தழுவிய நேரம், சை, ஜஸ்ட் மிஸ்டா என பிரிந்தும் பிரியாமலும் அலுத்து கொண்டன அவனின் உதடுகள். அந்த அலுப்பும் மிக மிருதுவாக செல்ல குரலில் தான் வெளிப்பட்டது. இத்தனைக்கும் பிரியாமல் காலை நேரம் மோகிக்க துடிக்கும் காதலர்களைப் போல் தன் இணையுடன் கூடியிருந்த அவனின் எமைகள் மேலும் அழுந்த கூடிக்கொண்டன.
அழகான அதிகாலை நேரத்தில் வண்ணங்கள் கிந்தி கிறங்க வைத்து கொண்டிருக்கும் வண்ணங்கள் சிந்தி கிறங்க வைத்து கொண்டிருக்கும் கனவை கலைக்க பிரியமில்லாது. அதிலும் இன்று கனவில் வந்தவள் அவனை மீண்டும் இதழில் ஓடிய புன்னகையுடன் சுகமான அக்கனவில் அவன் தொலைந்து போக விளைந்த நொடியில் ஜாஸ் மியூசிக் மாறியது. ராக் அண்ட் ரோல் மியூசிக் ஒலிக்கத் தொடங்கவும் அவசரமாக தன் கம்ஃபெடரை இழுத்து போர்த்தி கொண்டு தலையணையில் அழுந்த புதைந்தான். ஹை டெசிபல் ஒலி செவிகளை எட்டும் முன் ஓரளவு வெற்றி கண்டு கனவு நிலைக்கு எட்டியவன் தன் நாயகியின் உதடுகளின் அருகே தன் உதடுகளை ஒட்ட வைக்க அவசரம் காட்டிய வேளை விடாது கருப்பு போல் இப்போது அவனின் மொபைல் துடித்தது. பட் 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 என துடித்த மொபைல் நொடிகளுக்கு முன் லப்டப் 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 என துடித்து கொண்டிருந்த அவனின் இதய துடிப்பை மாற்றியது. அவனின் மாற்றம் கண்டவளுக்கு எரிச்சல் பொங்க அக்கனவு நாயகி கோபித்து கொண்டு விடை பெற்றாள். தூக்கம் அவனுக்கு பை பை சொல்லாதே ஓடிப்போக வேகமாக எழுந்தவன் மெத்தையில் முட்டி போட்டு லாவகமாக பறக்கும் மணிக்கூடை எட்டி பிடித்தான். மொபைலை கைப்பற்றியவன் தொடுதிரையில் தன் ஆள்காட்டி விரலை பதித்ததும் யார் என பாராமலே யார் இந்த நேரத்துல கூப்பிட்டு என் டார்லிங்க விரட்டி கனவு கலைச்சது என கோபமே இல்லாமல் வைதான். டேய் சொல்லவே இல்லை மடுவா பயல, யாருடா உன் டார்லிங்? மறுபக்கம் கண் சிமிட்டியபடி வம்பிழுத்தது சாட்சாத் நம் கௌதமேதான். மாமோய் ஹ அதான் நம்ம. அதற்குள் இடையில் புகுந்து வெட்டி பேச்சு பேசுற நேரமா இது? இவங்கள கௌதம் என வெளிப்படையாக பல்லை கடித்தவள் மானசீகமாய் தன் கணவனின் தலையில் நச்சு நச்சுவென கொட்டினாள் ஆதிரா. வேற என்ன செய்வாள் பாவம் பாவையவள். அவர்கள் நின்றிருந்ததோ பீனிக்ஸ் விமான நிலையம். டேனியாவை பார்த்துவிட்டு அவளின் குடும்பத்தாருடன் திருமணம் பற்றிய சம்பிரதாய பேச்சுக்களை பேசி வர கிளம்பியிருந்தனர் கௌதமும் ஆதிராவும் தங்கள் இரட்டை செல்வங்களுடன். மவ்வி தீவில் இருந்து டாம்பா செல்லும் வழியில் பீனிக்ஸில் லே ஓவர் கிடைத்த அந்த கேப்பில் தான் அஸ்வினும் கிளம்பி விட்டானா என அறிய அழைத்திருந்தனர். ஆம், இவ்வளவு நேரம் படுக்கையில் தன் டார்லிங் ஸ்ரதா கபூருடன் கனவில் மிதந்து கொண்டு லிப் டு லிப் அடிக்கும் வாய்ப்பை கடைசி நொடியில் இழந்தது அஸ்வின். ஆரியனின் தம்பியாக பிறந்துவிட்ட அஸ்வின் தான். ஓகே ஜானு எனும் ஹிந்தி படம் பார்த்துவிட்டு தூங்கியதன் விளைவு. ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு தூங்கினான் என்றால் அன்று இரவு வரும் கனவில் ஒரு டார்லிங் வந்து விடுவாள். அப்படித்தான் ஸ்ரதாவை கனவில் அவன் கட்டி பிடித்ததும் முத்திரை பதிக்க முயன்றதும். அவன் கனவில் வரும் டார்லிங்ஸ்க்கு மொழி பேதமில்லை. ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, ஸ்பானிஷ் என நீளும் அப்பட்டியல் வண்ண வெரைட்டியாக. அதை அறிந்திருந்த கௌதம் இன்னைக்கு வந்த கிளாமர் பியூட்டி யாருடா சின்ன மச்சான்? சிரிப்புடன் சுவாரஸ்யமாக கதை கேட்க ஸ்ரதா பேப்ஸ் மாம்ஸ் சொல்லினான் அஸ்வின். அஸ்வின் இன்னும் கிளம்பலையாடா நீ? கணவனிடமிருந்து படக்கென்று பறித்து மொபைலை தன் வசமாக்கி இருந்த ஆதிராவிற்கு பிபி எகிரியது. அக்கா! நிமிடங்களில் இளங்காலை சிறு பிள்ளையாய் மாறி காலை தரையில் உதைத்து கொள்ள அஸ்வின் டே டைம் ஆகுதுடா உன் ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட்டா? எங்க போகணும் நானு? அரியா பிள்ளையாய் வினா எழுப்பிய தம்பி தன் கண் எதிரே நேரில் நின்றிருந்தால் ஓங்கி ஒரு போடு போட்டிருப்பாள். தற்போதைய நிலையில் அப்படி ஒன்றும் செய்ய முடியாமல் வெறும் கோபம் கொண்டு வெகுண்டாள் ஆதிரா. விளையாடாத அஸ்வின், டேனியாவை பார்க்க போறோம்ங்கிறது நிஜமாவே மறந்து போச்சாடா உனக்கு? அக்காவின் தொனியில் கொஞ்சமே கொஞ்சம் வாளை சுருட்டி கொண்ட அஸ்வின் எஸ்கா எஸ் ஐ ரிமெம்பர் என்றான். அப்போ ரெடி ஆகாம என்னடா செய்யற இன்னும்? நாங்க பீனிக்ஸ் வந்தாச்சு. ஓக்கா நான் வரல. என்னடா சொல்ற? ஏன் வரல? ஃபோனில் அவகிட்ட வாங்கின ஆப்பு பத்தாதா? இனி ஃப்ளைட் ஏறி வலிய போய் நேரில் வேற ஆப்பு வாங்கி கோர்த்து வைக்கவா? முடியலக்கா முடியல. பிச்சி நீ அவளை சமாளிக்க அவன் ஒருத்தந்தான் வரணும். டேனியா உனக்கு அண்ணிடா, அவ இவன்னு சொல்லாதே. ஏன் அவங்க இவங்கன்னு கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காதுக்கா, பிச்சு மேஞ்சிருவா. உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அஸ்வின்? ஆப்புங்கிற மேஞ்சிருவாங்கிற. டேனியாவுக்கு கோபம் வர்ற மாதிரி என்னதான் செஞ்சு வச்ச? எனக்கு ஒன்றுமே புரியலப்போ. நீ இப்போ கிளம்பி வர்றியா இல்லையா? உனக்கு புரியவே வேண்டாம்.
விடுக்கா, வரேன் வரேன். சரி சரி, நீ ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற வழி பார் முதல்ல. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடாத. ஒன்லி 10 மினிட்ஸ், கிளம்பிடுறேன். டாம்பா வந்ததும் பேசுறேன். பாய்க்கா. குளித்து முடித்து ரெடியானவன் நேற்றே தயார் செய்து வைத்திருந்த டிராவல் கேஸுடன் அறக்க பறக்க விமான நிலையத்தை அடைந்தான். இவ்வளவு நேரம் அக்கா மாமாவுடன் சும்மாவேனும் வம்பு வளர்த்து விளையாடிய அஸ்வின் தற்போது வேறு மனநிலைக்கு தாவி இருந்தான். தன் இருக்கையில் கண் மூடி சாய்ந்திருந்தவன் மனதை ரோகனே ஆக்கிரமித்திருந்தான். இருவருக்கும் இடையில் நடந்த தொலைபேசி உரையாடலே மீண்டும் மீண்டும் அவன் எண்ண அலைகளில் விரிந்து செவிகளில் ஒலித்து கொண்டிருந்தது. தன் அண்ணன் டேனியாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற மகிழ்ச்சியை நண்பனுடன் பகிர்ந்ததும், ஹேய் சூப்பர்டா, அண்ணனுக்கு என் வாழ்த்துக்கள். நான் பேசுற 2 பேரிடமும். பட் டேனியா லவ் பண்றத நம்மளிடம் சொல்லவே இல்லை பாத்தியா என இப்படித்தானே ரோகன் பேசியிருக்க வேண்டும். ஆனால் நடந்தது வேறல்லவா? தன் அதிர்ச்சியை அல்லவா பிரதிபலித்தது ரோகனின் குரல். அதுவரை இருந்த சிரிப்பும் குதூகலமான நிலையும் நொடியில் மறைந்து காணாமல் போயிருக்க, ஏண்டா முன்னமே அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு சொல்லல என படபடவென கோபத்தில் பொரிந்தவன், இப்படின்னு தெரியாம போச்சு எனக்கு. நீ சொல்லி இருக்கணும்டா, ஏண்டா சொல்லாம விட்ட என வருத்தத்துடன் கேட்டான். ரோகனின் குரலை புரியாமல் தான் எதிர்கொண்டிருந்தான் அஸ்வின். அப்போது யோசிக்க யோசிக்க சில நிமிடங்களில் புரிந்தது ரோகனுக்கு. டேனியாவின் மேல் ஈடுபாடு இருக்கும் என சுத்தமாக எதிர்பார்த்திருக்கவில்லை அஸ்வின். ரோகன் டேனியாவிடம் பேசுவான் என்று கணித்துத்தான் அஸ்வினும் உடனே அவளுக்கு அழைத்து பேசியது. ஆனால் டேனியாவிடம் ரோகன் காதல் சொன்ன பிரதிபலிப்பை காணவில்லை. இவன் ஆரியனின் தம்பி என்று சொல்லவில்லை என்பதில் நின்றுதானே சண்டை பிடித்தாள். ஆக ரோகன் வெளிப்படையாக டேனியாவிடம் தன் காதலை பற்றி சொல்லவில்லை. இனி சொல்லவும் மாட்டான் என முடிவிற்கு வந்திருந்தான் அஸ்வின், நண்பனை அறிந்தவனாக. அதேபோல் ரோகனின் குணம் அறிந்தவனாதலால் கவலை கொண்டான். சாதாரணமான விஷயத்திலேயே ஏமாற்றத்தை அறியாதவன் ரோகன். தோல்வியை எதிலும் சந்தித்ததில்லை எனலாம். காதலில் ஏமாற்றம் தோல்வி என்றால் தாங்கி விடுவானா? அவனுக்கு டேனியா மேல் இருக்கும் உணர்வு வெறும் ஈர்ப்பாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் பெரிய பாதிப்பு ஏதுமில்லாமல் கடந்திடுவான். தன் அண்ணனும் டேனியாவின் மனம் அறிந்துதான் திருமணம் வரை வந்திருப்பது. அவர்களின் காதலின் உறுதியில் ஐயம் ஏதும் இல்லை என்பதால் ரோகனின் விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்தான் அஸ்வின். டேனியாவிற்கு தெரியாமல் இருப்பதும் நல்லது. வீணாக அவளை குழப்ப வேண்டாம் என எண்ணினான். ஆனால் ரோகனை பற்றி ஆரியனிடம் அவன் சொல்லி இருக்க வேண்டுமோ? நடந்ததும் இனி நடக்கப் போவதும் நன்மையாக இருக்க வேண்டும் என வேண்டிய அஸ்வின் எதிர்காலத்தில் நிகழப்போவதை அறியவில்லை. அவன் மட்டுமல்ல, யாருமே அறியாமல் நடக்கப் போகும் நிகழ்வு ஒன்று வரும். அப்போது அஸ்வின் தன் அண்ணனின் கோபத்தில் சிக்கி தவிக்கப் போகிறான். பெண்ணே பெண்ணே, தொலைகிறேன். என் நாளின் பல மணித்துளிகள் உனது நினைவின் பிடியில். என் வானும் மண்ணும் உனது காலடியே. பெண்ணே பெண்ணே, பெண்ணே பெண்ணே, கடந்து வா. உன் மனதின் கிளேசங்கள் நமது நேசத்தின் இடையில். உன் மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் நமது காதலிலே. பெண்ணே பெண்ணே. தன் அருகில் படுத்திருந்தவளை இமைக்காமல் பார்த்திருந்தான் ஆரியன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் டேனியா. அவள் அருகில் உருண்டு நெருங்கி படுத்தவனுக்கு இது கனவே என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. அவளின் சீரான சுவாசம் சூடாக அவனை தீண்டி இது கனவல்ல மடையா, நிஜமே என உறுதிப்படுத்தியது. அசைவில்லா அசந்த தூக்கத்திலும் பால் வண்ண லில்லி மலராய் மலர்ந்திருந்த முகத்தில் தெரிந்தது மகிழ்ச்சிக்கு அத்தாட்சியாய் இதழோர புன்னகை. அதில் ஈர்ப்பு கொண்டவனானான் ஆரியன். மெலிதான உரசல்களும் தயக்கமுமாய் அவனின் சுட்டு விரல் அவளின் சிவப்பு பட்டு ரோஜா நிற உதடுகளின் பிளவை ஆராய்ந்தது. ரோஜாவின் நிறத்தை மட்டுமல்ல, அதன் மென்மையையும் தத்தெடுத்திருந்த அவளின் அதரங்களின் மென்மையில் ஆரியன் சிலிர்த்து போனான். ஒரு கை ஊன்றி தலையை தாங்கி ஒரு கழித்து படுத்திருந்தவன் இமை சிமிட்டாமல் காதலியின் முகத்தையே பார்த்திருந்தான். வெண் நெற்றியில் புரண்டு சுகம் கண்டு கொண்டிருந்த கூந்தல் சுருள்களைக் கண்டு பொறாமை கொண்டவன் தன் விரல்களை அவற்றுள் நுழைத்து மென்மையாக கவ்விக்கொண்டான்.
ஆரியனின் ஸ்பரிசம் உணர்ந்தது போல் காதலர்களாக பிணைந்திருந்த அவளின் இமைகள் மேலும் அழுந்திக் கொண்டன. உறக்கத்தில் இருந்தவளின் அச்சிறு அசைவும் ஆரியனின் கண்களுக்கு தப்பவில்லை. இவனை பித்தனாக்கவென்றே டேனியாவை அழகு சித்திர பாவையாக்கி உரு கொடுத்திருந்தான் போலும் பிரம்மதேவன். ரசனையுடன் அவளின் மேனியில் படர்ந்தது அவன் விழிப்பார்வை. அவனின் காதல் மயக்கம் மெதுமெதுவே அதிகரித்து கொண்டே போனது. இதுதான் காதல் போதை என்பதா? புரியவே இல்லை ஆரியனுக்கு. ஒன்றுமே செய்யாமல் தன்னை எப்படி மயக்கி வைத்திருக்கிறாள் கள்ளி. செல்லமாக கொஞ்சிக் கொண்டான். அந்நொடி அவன் கண்ணில் பட்டது அவளின் வெண் கழுத்தை அலங்கரித்திருந்த புத்தம் புது பொன் தாலி. நீ கட்டியது உன் சரி பாதி அவள். அது சொல்லிய இனிய செய்தியில் முறுவலித்தான். 2 நீண்ட வருடங்களுக்கு பிறகு என்னவளாக இருக்கிறாள்? ஆரியனின் இதயத்தில் தித்திப்பு கூடியது. டேனியா ஏதோ அவசரங்கதியில் தன் காதலை ஏற்றுக்கொண்டதும் உடனேயே திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதும் ஆரியனை இன்பமாக அதிர வைத்து பேருவகை கொள்ள செய்திருந்தாலும் அவன் மனதில் ஓர் உறுத்தல் எழுந்திருந்தது. தான் அவளுக்கு நிரம்பவும் அழுத்தத்தை கொடுக்கிறோம் என கவலை கொண்டிருந்தான். அவளின் திருமண ஒப்புதலின் உறுதி எந்த அளவு என புரியாமல் ஆரியன் குழம்பியிருந்தான். திருமண ஏற்பாடுகள் துரிதமாக ஒரு பக்கம் நடைபெற்றாலும் அவன் மனதில் சஞ்சலம் குடிக்கொண்டிருந்தது உண்மை. அதனால் திருமணத்திற்கு 3 நாள் முன் வரை எந்த வகையிலும் அவளை தொடர்பு கொள்ளாமல் துன்புற்றான். அவளும் துன்புற்றிருக்கிறாள் என்பதை அறியாமல். அவள் சிந்திக்க வேண்டும் என்பதை விட தன்னை நிந்தித்து இருக்கட்டும் என நினைத்தானோ? இல்லை. இவன் அழைத்து பேசப் போக அந்த உரையாடல்கள் ஏக்கம், எதிர்பார்ப்பு, கொஞ்சல், செணுங்கல் என நேசமும் காதலுமாய் கரைந்து நன்றாக போனால் மனதிற்கு சந்தோஷம். எதிர்மறையாக அவளின் சிந்தனை வேலை செய்து ஒப்புக்கொண்ட திருமண நிச்சயத்தில் இருந்த உறுதி ஆட்டம் கண்டுவிட்டால், நீயாகவே உன் மன கிளேசங்களை கடந்து வா பெண்ணே. அதுவரை உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். காத்திருப்பேன் பெண்ணே. இப்படித்தான் நினைத்து கொண்டு தன் வேலையில் மூழ்கியிருந்தான். ஆனால் லண்டன், ஐரோப்பா என அவன் தொழில் நிமித்தம் வேலைகளை முடித்து விமானம் ஏறிய நொடியில் இருந்து அவனை அலைக்கழித்தவளை என்ன செய்வதாம்? ஆர்வத்தை அடக்க முடியாமல் விமானம் தரையை முத்தமிட்ட நொடியே டேனியாவின் எண்களை அழுத்தி விட்டிருந்தான் ஆரியன். அன்று நடந்தது இன்னும் பசுமையாய் நினைவில் ஆட அழகானதொரு புன்னகை விரிந்தது ஆரியனிடம். அப்பப்பா, அந்த ரியாக்ஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லையடி. இது என் டார்லிங்கான்னு சந்தேகம் வந்தது. என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? அருகில் உறங்கும் அவளுடன் தன் மென் குரலில் செல்லமாய் உரையாடி கொண்டிருந்தான். டேனியாவின் முக வடிவை தன் கூரிய விழிகளால் அளந்தவனுக்கு தங்கள் திருமணம் நடந்து முடிந்து விட்டதா என்ற வியப்பே. யாரோடு யாரோ யாரிங்கறிவர். வினையின்றி வெண்மீனை இதயத்தில் சிறை பிடித்திட தவமின்றி தவித்து கிடந்தான் ஒருவன். கனிந்திட்ட 2 இதயங்களில் வெண் முட்டிடும் காதல். அந்நேசம் தருவித்த சுகக்களிப்பில் மோகிக்க காத்து கிடந்தான் மற்றொருவன். யாரோடு யாரோ விதி சொல்லும் தீர்வு. நேற்று முன்தினம் காலையில் டாம்பாவில் வைத்து டேனியா, ஆரியன் இருவருக்கும் திருமணம் முடிந்திருந்தது. உறவும் நட்பும் சூழ இனிதே நடந்திருந்த திருமண விழாவில் அனைவருக்கும் இடையே சந்தோஷமான மனநிலையே நிலவி இருந்தது. ஒருவனை தவிர ரோகன். ரோகனின் மனம் ஏமாற்றத்தில் கசங்கி துடித்திருந்ததை ஆரியன், டேனியா உட்பட எவரும் அறிந்திருக்கவில்லை. அவனின் வெளி புன்னகை தோற்றம் அஸ்வினின் சந்தேகத்தையும் மங்க செய்திருந்தது. ஒருவேளை பிரகதி உடன் இருந்திருந்தால் தன் அண்ணனின் நிலை அவள் கண்களில் பட்டு இருக்குமோ? தன் அன்னையின் உடல் நலம் முன்னிட்டு பிரகதி இந்தியாவில் இருந்து வர இயலவில்லை. திருமணத்திற்கு அவள் அனுப்பிய வாழ்த்தும் பூச்செண்டும் மட்டுமே வந்து சேர்ந்திருந்தது. சீத்தல் 2 தினங்கள் முன்பே வந்து உடன் இருந்தது டேனியாவிற்கு மிகவும் உதவியாக இருந்தது. திருமணம் முடிந்ததும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு அப்படியே அவள் கிளம்பி விட்டிருந்தாள். ஆரியன், அஸ்வின், டேனியா மூவரும் ரோகனை வற்புறுத்தியும் நில்லாமல் திருமண வரவேற்பிற்கு வந்து விடுவதாக கூறிவிட்டு அவனுமே டாம்பாவில் இருந்து சிகாகோவிற்கு சென்று விட்டிருந்தான். அதற்கு மேல் தன் வேதனையை மறைத்து வேடமிட அவனுக்கு திராணி இருந்திருக்கவில்லை.
டேனியாவின் அப்பா லுகாஸ், அவர் மனைவி ஏலைன், டேனியாவின் அம்மா தேஜு, அவர் கணவர் சைதன்யா, அவர்களின் பிள்ளைகள் ட்விங்கிள் மற்றும் ஷாம், தாத்தா பாட்டி பெட்ரோ என அனைவருடனும் உறவாடி ஓரிரு நாட்களை செலவழித்துவிட்டு ஆரியன், டேனியா மற்றும் ஆதிரா குடும்பமும் அஸ்வினும் மட்டுமே சான் பிரான்சிஸ்கோவிற்கு திரும்பியிருந்தனர். தங்கள் வீட்டில் தனிமையில் ஆரியன் காதலும் ஏக்கமுமாய் எதிர்பார்த்திருந்த இரவும் வந்தது. பயண அலுப்பும் நேர வித்தியாசமும் டேனியாவை உறக்கத்தின் பிடியில் தள்ள, வேறு வழி இல்லாமல் ஆரியனும் சில மணி நேரம் உறங்கிவிட்டிருந்தான். விடியலுக்கு முன் விழிப்பு தட்டிவிட மனைவியின் சுகந்தம் கலந்த அறையில் நிலவிய புதிய சுவாசம் ஆரியனை தூண்டியது. மனைவியின் மனதை நெருங்கியிருந்தவன் உடலால் நெருங்கி கலந்திட மிகவும் யோசித்தான். டாம்பாவில் கிட்டிய தனிமையின் போது டேனியா நிகழ்ந்திருந்தாலும் ஆரியன் தயக்கம் காட்டினான். சில காரணங்களை எண்ணி தயங்கியவன் தன் சபலங்களை அடக்கி காதல் மனதால் மோகிக்க துடித்த புலன்களையும் விலங்கிட்டு வைத்திருந்தான். ஆனால் தற்போது இருவரும் இருந்தது அவனின் அறை. எத்தனை இரவுகள் தன் தேவதையின் நினைவுகள் தந்த ஏக்கங்களை சுமந்து தனிமையில் தவித்து வாடியிருக்கிறான். இன்று அந்த ஏக்கங்களை துடைத்து தன் அவள் ஒரு மன நிறைவை தந்து கொண்டிருக்கிறாள். ஆரியனின் நெஞ்சத்தில் காதல் சந்தோஷ ஊற்றாய் தழும்பிற்று. அவளின் வெண் சங்கு கழுத்தில் இவன் கையால் அணிவித்திருந்த பொன் தாலி இவனை உசுப்பேத்தி விடவெனவே இரவு விளக்கின் மங்கிய வெளிச்சத்திலும் பளிச் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தது. மிக அதிக உரிமையுடன் தன் மனையாளின் மார்பில் ஊர்ந்த தாலியை பெருமூச்சுடன் பார்த்தவன் அதனை லேசாக சுண்டிவிட்டான். சிலிங்! அந்த சிறு ஒலியில் டேனியாவின் முகத்தில் சின்னதொரு சிணுங்கல். அச்சிணுங்கலால் லேசாக சுருங்கியது அவளின் நாசி. அதில் கவரப்பட்டவனாக எடுப்பாக வடித்து வைக்கப்பட்டிருந்த நாசியில் ஒரு பக்கம் இருந்த சிறு மச்சத்தை அரை இருளில் தேடினான். தேடலில் வெற்றி கண்டவன் பரிசை பெறுவதற்கு பதில் பரிசை கொடுத்தான். முத்த பரிசு. அதுவரை டேனியாவின் துயில் கலையாமல் காதலில் கசிந்துருகியவன் அம்மச்சத்தை பார்த்ததும் பரவசமானான். தன்னை மறந்து மச்சத்தில் பச்சென்று இச்சொன்று வைத்தான். அந்த ஒரே ஒரு இச்சோடு நில்லாமல் மேலும் 2 முத்தங்களை அவளின் இமைகளில் பதித்தும் விட்டான். அப்போதுதான் அவளின் அசைவை உணர்ந்தான். என்னதான் திருமண அலைச்சலும் அலுப்பும் தந்த அசதியில் உறங்கிக் கொண்டிருந்தாலும் பெண் அவளின் நுண் உணர்வுகள் தன் அவனின் தொடுகையை உணர்ந்து கொண்டன. அவனின் இதழ்களின் ஈரத்தில் சிலிர்த்து போய் இமைகளை மலர்த்தினாள் டேனியா. அவ்வளவு அருகில் ஆரியனை கண்டதும் ஒரு நொடி பயந்து பின் புரியாமல் விழித்தாள். விடியலை தொட சோம்பிக் கொண்டிருக்கும் இரவின் கடைசி மணித்துளிகள். தூக்கம் இன்னும் முழுமையாக அகலாமல் மலங்க மலங்க விழித்தவளை பார்த்து புன்னகைத்தவன், ஹேய், என்ன அப்படி பார்க்குற? யாருடா இதுன்னா என கேலியாக வினவினான். ஆ ம் ம் மேலும் கீழும் இடமும் வலமுமாய் குழப்பமாக தலையாட்டி வைத்தவளை நேசம் சொட்ட பார்த்தான். அவளின் செய்கை சிரிப்பை தந்தாலும் அதனை இதழ் கடையில் மறைத்து செல்லமாக அவள் கேசத்தை கலைத்தான். ஹேய் பேப்ஸ், என்னடா இது இப்படி முழிக்கிற? உனக்கு தாலி கட்டினவம்மா, உன் ஒன் அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட் ஆரியன் நேத்தன். அதற்குள் தூக்கத்தை முற்றிலும் விரட்டி விட்டிருந்தாள் டேனியா. அவளின் நெஞ்சத்தில் உதித்தன பல கேள்விகள். இப்போ என்ன தெரியணும்டா உனக்கு? நான் உன்னை முழு மனதாக ஏற்றுக்கொண்டதும் உன் காதலை அர்ச்சிப்பதும் உனக்கு புரியலையா? அது புரியாமல் தான் என்னை தவிர்த்தாயோ? அன்று என் சம்மதம் கேட்டு போனவன் பிறகு பார்க்க வராமல் பேசாமல் எத்தனை நாட்கள் என்னை தவிக்க விட்டாய். ஏனாம்? நம் திருமணத்திற்கு பிறகு இப்போ உனக்கு எப்படி தோன்றுகிறது? என் நிலையை உன்னிடம் வந்து எப்படி சொல்வதாம்? அது எப்படி எப்படி? என் ஒன் அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட் ஆரியன் நேத்தனா என டேனியாவின் உள்ளம் படபடத்தது. இதழ்கள் பிரிந்து பரபரவென வந்து விட்டிருந்தன வார்த்தைகள். தெரியும், இப்பவும் எப்பவும், ஃபார் திஸ் லைஃப் டைம் அண்ட் பியாண்ட் யூ ஒன்லி, ஒன்லி யூ. தனது சுட்டு விரலை அவன் புறம் நீட்டியவள் புன்னகையுடன் அவனின் முகத்தில் தனது விழி பார்வையை பதித்தாள். அவளின் விழிகளில் நேசம் சொட்டியது. இதயம் காதலை உணர்ந்து கொண்டதால் முகம் மகிழ்ச்சி பொலிவை காட்டியது.
காதலியின் தெரியும் என்ற ஒற்றை வார்த்தை காட்டிய உரிமையான அழுத்தத்தில் சிலிர்த்தவன் அடுத்தடுத்து அவள் உதிர்த்த வார்த்தைகளால் உறைந்து அவளின் உயிரில் கரைந்து போனான். இதைவிட அவனுக்கு என்ன வேண்டும்? தன் காதலுக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் வெற்றி. ஆம், வெற்றிதான். டேனியாவிடம் பிரதிபலிக்கும் தன் நேசத்திற்கான எதிரொலி ஒவ்வொன்றையும் வெற்றி தோல்வி என இரு பிரிவாக சேகரிக்கும் பழக்கமுடையவன் ஆரியன். இதுவரை வெற்றி எப்போதும் அளவுகோலில் உயர்ந்தே இருந்தாலும் இன்று உச்சாணியை தொட்டுவிட்டதே. எந்தவித எதிர்பார்ப்புமின்றி சும்மாவேனும் வம்பு வளர்த்தான். ஆனால் டேனியா என்ன மாதிரியான பதிலை சொல்லிவிட்டாள்? ஆரியனின் இதயத்தில் காதல் ஊற்று நிரம்பி தளம்பிற்று. இதழ்களில் ஓடிய பெரிய புன்னகையுடன் தன்னை நோக்கி நீண்டிருக்கும் அவளின் விரலுடன் தன் சுட்டு விரலை இறுக்கமாக பிணைத்து கொண்டான். ஆழ்ந்து அவளை நோக்கியவன் தன் விழிகளை அவளின் விழிகளுடன் கலந்தான். முதல் முறை சந்தித்த பொழுதே தன்னை அவனிடம் ஈர்த்து நேச விதையை தூவி விட்டிருந்த அவனின் நீல நிற நயனங்களில் லயித்தாள் டேனியா. மிக ஆழமாக ஊடுருவி அதிலேயே உயிர் புதைந்து கட்டுண்டு நிமிடங்களை கரைத்தாள். அந்த நீல நிற விழிகள் அவளை என்னென்னமோ செய்ததில் சட சடவென வெட்கக்கோடுகள் படர்ந்தன அவளுள். தன் விழிகளை அவசரமாக திருப்பி அவளின் முகம் மட்டுமல்லாமல் மேனியும் செம்மையை தத்தெடுத்து கொண்டது. செங்காந்தள் மலர் அவள். நடுங்கிய தன் மேனியை அவன் கண்டு கொண்டு விடாமல் இருக்கும் பொருட்டு அவன் அருகாமையை விட்டு அதிவேகமாக விலகினாள். அவளின் முயற்சியை நொடியில் உணர்ந்து அவள் கையை பிடித்தவன் அவளை விட அதிவேகமாக செயல்பட்டு அவளை பற்றி தன் அருகில் இழுத்தான். இழுத்த வேகத்தில் அவளை தன்மேல் போட்டுக்கொண்டு வெற்றி பார்வையை வீசினான். எதிர்பாராமல் ஆரியன் இழுத்ததில் அவன் மேல் முழுமையாக விழுந்திருந்தவள் கொடி என படர்ந்த தோற்றமளித்தாள். முதலில் அதிர்ந்து நிமிர்ந்தவள் காதலனின் முகம் காண அங்கு பிரதிபலித்த நேச சாரலில் சில மணித்துளிகள் சுகமாக நனைந்து உறைந்தாள். பின் தன் நிலை உணர்ந்து நாணத்துடன் அவனின் நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் டேனியா. காதல் ஊற்று பெருக்கெடுத்து ஓடி மோகக்கரையில் நிற்க தன் மேல் படர்ந்திருந்த மென் பட்டு ரோஜாவை ஆவலாக வளைத்தன ஆரியனின் உறுதியான கரங்கள். பெண் அவளின் காதல் உணர்வுகளும் மெல்ல மெல்ல விழித்தெழுந்தன. பிரின்சஸ், ஹேய் பேப்ஸ், இங்க பாருடா. முகம் நிமிர்த்தினாள் இல்லை. இன்னுமே அவன் நெஞ்சில் புதையுண்டாள் டேனியா. பார்வையால் உரசி கொண்டிருந்த ஆரியனை வார்த்தைகளற்ற அவளின் மௌனம் ஈர்த்து மேலும் முன்னேற தூண்டியது. தன் விரல்களால் அவள் முகம் நிமிர்த்தி விழிகளுடன் காதல் மொழி பேசியவன் இதழ் உரசல்களை துவங்கினான். என் உரசல்கள் பார்வைகளில் இருந்து இதழ்களுக்கு இடம்பெயர வார்த்தைகளின்றி வெட்கத்தை கோர்த்து பரிசளித்தாள் காதலி. டேனியாவும் தன் இதழ்களுடன் பொருந்தி அவனின் இதழ்கள் உரசல்களாய் துவங்கிய மென் முத்தங்களை விருப்பத்துடன் ஏற்றாள். சில நிமிடங்கள் மென் முத்தங்களுடன் கரைய ஆரியன் தான் விலங்கிட்டு வைத்திருக்கும் மோக உணர்வுகளுக்கு மெது மெதுவாக விடுதலை அளித்தான். இதுவரை காதலில் உருகி கரை புரண்ட உணர்வுகளின் பிடியில் இருந்த டேனியாவினுள் ஓர் எச்சரிக்கை உணர்வு வர மெதுவாக பின் வாங்கினாள். தென் என திளைத்திருந்த அவன் தோள்களுள் புதைந்து மோகிக்க தான் டேனியாவிற்குமே ஆசை. ஏனோ இனம் புரியா பயம். காதலியின் மாற்றத்தை நிமிடத்தில் உணர்ந்த ஆரியனின் கண்கள் அவளது விழிகளை நோக்கின. அங்கு புதிதாக முளைவிட்டிருந்த பயம், அதனால் ஏற்பட்டிருந்த தயக்கம், அவள் உடல் மொழியில் பரவிய இறுக்கம் சட்டென வடிந்து விட்டிருந்தன அவனின் உணர்வுகள். நொடியில் டேனியாவை விட்டு விலகினான் ஆரியன். திடீரென தடைப்பட்ட உணர்வுகள் அங்கு கனமான கணங்களை இருவருக்கும் இடையில் உருவாக்கி விட்டிருந்தன. இதற்குத்தான் என் உணர்வுகளை விலங்கிட்டு அடக்கி வைத்திருந்தேன். இன்னும் அவளுடைய அம்மாவின் தாக்கம் அவளிடமிருந்து அகலவில்லை. என் மீதும் அவள் மீதுமே டானியா நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் காதல் வெற்றி காணும். மனங்கள் இணைந்தும் கணங்கள் கனமானது ஏனோ? சுகிக்காது சுபம் காணுமோ நம் காதல்? கவிதை பேசும் உன் கண்கள், காதலை காண்பிக்கும் உன் உடல் மொழி, இவை இரண்டும் பொய்யோ என் உயிர்மெய் பெண்ணே? கனமாய் கரைந்த மணித்துளிகளில் அந்த இரண்டு உள்ளங்களும் நிம்மதியை தொலைத்து
தவித்துக் கொண்டிருந்தன. டேனியாவின் மனதில் துயரமும் இயலாமையும் மெல்ல மெல்ல புகுந்து சாத்தான் ஆட்டத்தை துவங்கியிருந்தது. என் வாழ்வில் நான் மறந்துவிட நினைக்கும் கருப்பு பக்கங்கள் என்னை விட்டு மறையவே மறையாதா? எந்த நேரத்தில் வந்து நினைவில் நின்று கூத்தாடுகிறது? எவ்வளவு இனிமையாக போக வேண்டிய நேரம்! முதலில் என் அவனின் அறையில், அவனின் கைச்சிறையில் என்ன செய்துவிட்டேன் நான்? ஏன் அந்த நேரம் அப்படி முரணாக நடந்து கொண்டேன்? மிகவும் வருத்தமாக உணர்ந்தாள். கனத்துப் போய் பாதி பிரிந்தும் பிரியாமலும் துடித்து கொண்டிருந்தன அவளது விழி இமைகள். அவளின் இதயமோ காதல் ஒரு பக்கம், இயலாமை மறுபக்கம் என திண்டாடிக் கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.